தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசுடைய ஒரு புதிய இன்சூரன்ஸ் கம்பெனியில் தமிழ்நாட்டில் ஜாப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் எ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசுடைய நிறுவனம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 274 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஏஓ போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 274 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆஃபீஸர் கேட்டகிரியில் ஸ்கேல் 1ல் உங்களை எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டை பாருங்கள், ஜனவரி 2024 22ஆம் தேதி ஜனவரி 2024 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டைமும், இப்போது கரண்ட்டாக 2 ஜனவரியிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இப்போது வேக்கன்சிஸ் பாருங்கள், நிறைய டைப் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குங்க. இப்போது ஜென்ரலிஸ்ட்டில் 130 வேக்கன்சி இருக்குது. அது இல்லாமல் டாக்டரில் ஒரு 28 வேக்கன்சி, லீகலில், ஃபினான்ஸில், அக்யூட்டேரியலில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரில் ஒரு 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஹிந்தி ராஷ்டிர பாஷாலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர்த்துட்டு மித்த எல்லா வேக்கன்சியும் நீங்கள் செக் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் இவ்வளோ கேட்டகிரி கொடுத்துருந்தாலும் இதில் ஏதாச்சும் ஒரு கேட்டகிரியை சூஸ் பண்ணி அந்த ஒரு கேட்டகிரிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினை வந்து ஃபைனல் பண்ணி அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ எடுத்த உடனே இதற்கான பர்க்ஸ் அண்ட் எமால்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கே 50,925 ரூபா கொடுக்குறாங்க. இதோட உங்களுக்கு அடிஷ்னல் அலவன்சஸ்லாம் சேர்க்கும் பொழுது 85,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்பை மாதிரி மெட்ரோபொலிட்டிஷியன் சிட்டி சென்டர்ஸில். ஸோ தமிழ்நாட்டில் அவ்வளோ சேலரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ இருக்காதுங்க. ஸோ சென்னை, கோயம்புத்தூர்லாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடச்சிதுன்னா 70,000 உங்களுக்கு கிராஸ் சேலரியாக இருக்கும். எல்லாம் பிடிச்சது போக கையில் 63,630 ரூபா தான் உங்களுக்கான சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட்டையும் செக் பண்ணிடலாம். இப்போது ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு. இப்போது இதுவே நீங்கள் ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், டிஎன்டி இந்த கம்யூனிட்டிக்கு கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 33 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அடுத்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதுனால 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 35 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதிகமான வேக்கன்சி இருக்கக்கூடிய இந்த ஜென்ரலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷனோ போஸ்ட் கிராஜுவேஷனோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிகிரியோ போஸ்ட் கிராஜுவேஷனோ முடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேட்டகிரிக்கெலாம் சம்மந்தப்பட்ட டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போது எம்பிபிஎஸ்னால் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் அல்லது பிஜி டிகிரி மெடிக்கலில் முடிச்சிருக்கணும். அடுத்து லீகலுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஃபினான்ஸுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும். அப்படின்னா பிகாம், எம்காம் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஇ, பிடெக் அல்லது எம்இ, எம்டெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எம்சிஏ டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுக்கு பிஇ, பிடெக் அல்லது எம்இ, எம்டெக் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ரீஜனல் டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போது செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 2 ஃபேஸ் இருக்குங்க உங்களுக்கு டோட்டலாக. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அடுத்து ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அடுத்து ஒரு இன்டர்வியூ. 3யுமே கம்ப்ளீட் பண்ணதான் உங்களுக்கு ஜாப்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எக்ஸாம் வந்து வேரி ஆகுது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எக்ஸாம் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க.
இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலிஸ்ட் கேட்டகிரிக்கு 250 மார்க்குக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. எக்ஸாம் பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் இருக்குது எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ டோட்டலாக 5 கேட்டகிரியில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ அதுவே மெயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 6 கேட்டகிரியில் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 250 மார்க்கு. இதை எழுதுறதுக்கும் உங்களுக்கு 3 மணி நேரம் 30 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. இப்போ அப்ளை பண்ணுறத பொறுத்தளவுக்கு உங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபீஸுமே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 250 ருபீஸும், அதை தவிர அதர் கேண்டிடேட்ஸ் எல்லோரும் 1000 ருபீஸ் 1000 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்டர்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 3 சென்டர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி மெயின் ரீஜியன்ஸ்லேயும் இருக்குது. ஏன்னா அவங்களோட யூனிட்ஸ் வந்து சென்னை, மதுரை, திருச்சி இந்த ஏரியாஸ்லலாம் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச் ஆஃபீஸில் கூட உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஜாபு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாபு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு அவங்களே அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு, குவார்ட்டர்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறதுனால லைஃப் செட்டில்டு ஜாபு ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை தவிர உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.